அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மலத்துடன் ரத்தம் வர்றது. ஸோ இந்த ஒரு விஷயம் சாதாரண மலச்சிக்கல் தொடங்கி மலக்குடல் புற்றுநோய் வரைக்கும் இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. எதனால் மலத்துடன் ரத்தம் வெளியாகுது, இதற்கு என்னென்ன காரணங்கள், ஸோ என்னென்ன உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சாதாரணமாக மலத்தினோட ரத்தம் வருது அப்படிங்கிறது ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஸோ மலத்தோட ஒரு ஃப்ரெஷ் பிளட்டு பிரிக் ரெட் கலர், அது நல்ல சிவப்பு நிறத்தில் ரத்தம் வருது அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு விஷயம். இன்னொன்று மலத்தோட மிக்ஸ் பண்ணி ரத்தம் வர்றது, சிலருக்கு அந்த ரத்தத்தினுடைய கலர் மாறி இருக்கிறது, இது இரண்டாவது வகை. ஸோ மலத்தோடு வரக்கூடிய ரத்தத்தினுடைய நிறத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு மலத்தோடு வரக்கூடிய ரத்தம் நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்குது. மலம் போன பிறகு உங்களுக்கு சொட்டு சொட்டாக ரத்தம் வர்றது, மலம் போகும்போது நல்ல ஒரு வலி இருக்குது அப்படின்னா இது மூலத்தினால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இது உள் மூலமாக இருக்கலாம், இல்லை வெளி மூலமாக இருக்கலாம். ஸோ மலத்தினோட ஃப்ரெஷ் பிளட்டு வருது அப்படின்னா இது முதன்மையான காரணமாக இருக்கலாம். ஸோ அடுத்தது நமக்கு அந்த மோஷன் போகும்போது நல்ல ஃப்ரெஷ் பிளட்டே மலத்தினோட மேலே ஒட்டியே வருது அப்படின்னா மலக்குடலில் சின்ன சின்ன சதை வளர்ச்சிகள் இருக்கலாம். இதாவது பாலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாலிப்ஸ் சாதாரணமான ஒரு கட்டியாகவும் இருக்கலாம், நாளடைவில் புற்றுநோய் கட்டியாகவும் மாறலாம். ஸோ இதுவும் மலத்தினோட நல்ல சிவப்பு நிறத்தில் ரத்தம் வெளிவரது, மலத்தின் மேலேயே ஒட்டி வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஸோ இந்த ஒரு அறிகுறி பாலிப்ஸில் இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோஷன் போகும்போது நல்ல ஒரு வலி இருக்கும், தொடர்ந்து ஒரு 2-3 நாள் மலச்சிக்கல் இருந்திருக்கும். அதனை தொடர்ந்து மலம் போகும்போது அதனோட ஒட்டியே உங்களுக்கு நல்ல ஒரு வலியோட ஒரு கோடு மாதிரி ரத்தம் வெளியே வருது அப்படின்னா இது ஆசனவாய் வெடிப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த மலத்தினோட வெளிப்படக்கூடிய அந்த ரத்தம் அப்படிங்கிறது நல்ல சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மோஷன் போன பிறகு நல்ல ஒரு வலி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் எனக்கு அந்த வலி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்கூல் காலேஜ் போகக்கூடிய குழந்தைகள், அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களை தான் இந்த ஃபிஷர் அப்படிங்கிறது அதிகமாக பாதிக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த மோஷன் போன உடனே வரக்கூடிய எரிச்சல்னால மோஷன் போகணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த வலியோட அளவு இருக்கும். ஸோ மற்ற நேரங்கள் எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் அவங்களுக்கு சிவப்பான ரத்தம் தான் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மலக்குடலில் அங்கங்கே சின்ன சின்ன வீக்கங்கள் உண்டாகி அதனால் மோஷன் போகும்போது நல்ல ஃப்ரெஷ் பிளட்டும் இருக்கும், அதனோட சீலும் கலந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அந்த மாதிரியான ஒரு நிலையில், கிரான்ஸ் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் வரும். ஸோ இதுலேயும் ஃப்ரெஷ் பிளட் வரும். பட் சிலருக்கு அது கூட சீல் கலந்து வரலாம், அதே மாதிரி அது கூட சளி மாதிரி கலந்து வரலாம், சீதபேதி மாதிரி இருக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை ரொம்ப காமனாக இருக்கும். தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா உணவு முறை மாற்றங்கள் அவசியம், அதே மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலருக்கு தொடர்ந்து உடம்புல கேஸ்ட்ரைட்டிஸோட உடம்புல நிறைய வாய்க்கள் உருவாகும். சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அணில பித்த தொந்தம் அல்லாது மூலம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம உடம்புல பித்தம் அதிகரித்து அது வாதத்தோடு சேரும் பொழுது தான் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உடம்புல ஹீட் அதிகமாகிறது, அதனோட சேர்ந்து வாதமும் சேர்த்து அதிகமாகிறது. ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகளும், அதே மாதிரி உடம்பை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளும் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணவு தான் தேங்காய். நல்ல காலை வேளைகளில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் நல்லா மென்று சாப்பிடும்போது அது மூலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். அதே மாதிரி மலச்சிக்கலையும் இது சரி செய்யும். மதிய உணவில் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ மதிய உணவில் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெறும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த மூலத்தோடு வரக்கூடிய ரத்தம் ஓரளவுக்கு நிற்கும். இது எல்லாமே நம்ம ஒரு முதலுதவி சிகிச்சையாக நம்ம பண்ணலாம். பட் தொடர்ந்து மூலத்தில் நமக்கு பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி மோஷன் போகும்போது நிறைய ரத்தம் போகுது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ மலத்தோட ரத்தம் வருது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒருவேளை மலத்தோட ரத்தம் வருது அப்படின்னா நீங்கள் காலை வேளையில் ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காய் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மதிய வேளையில் சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்துக்கிறது நல்லது. நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணின பிறகும் நமக்கு மலத்தோட ரத்தம் போகுது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கு
மலத்தோட ஏன் ரத்தம் வருது, அதை பற்றியான உணவு முறைகளையும் பற்றி நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.